ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த கரண்ட் சினாரியோவில், அதாவது இந்த கரண்ட் உலகத்தில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னதுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஏன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெயின்டாகவும் இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது யார் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டாலும் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் பிரச்சனைகளில் வந்து முடியறதுங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் போட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து புரிய ஆரம்பித்தப்போ உங்களால் வந்து அவங்களோட ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். சில கேட்டகிரி இருக்கும். அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நல்லா நெருங்கி பழகுறீங்கன்னா, அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை உங்களோட குழந்தையாக கூட இருக்கலாம், ரொம்ப இன்செக்யூராக இருக்கலாம். ஸோ இன்செக்யூராக இருக்கும்போது வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து அவங்களோட ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியும். அண்ட் அப்படின்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு வேளை வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து அவங்க நல்லா படிக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து அதை ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து எதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த டீச்சரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது, இல்லை வந்து அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க. லைக் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கும். ஸோ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திட்டியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா, அவங்களால வந்து இன்னும் அந்த விஷயத்தில் மேம்பட முடியும். அண்ட் உங்களால் அவங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியும். அண்ட் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆண்கள் வந்து பெண்களுக்கு நிறையா கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா, இந்த மாதிரி வாண்ட் டு ஃபீல் ஸ்பெஷலுங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஜெண்டர் பயஸே கிடையாது. அது ஆண்களுக்கும் வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க, நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ், கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக, ஜென்யூனாக, ஜெனரஸாக இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட வந்து அதை பாராட்ட ஆரம்பிங்க. நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது கூட நம்ம பேரண்ட்ஸ் வந்து கை தட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து, ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மளை வந்து அழகாக நடைபழக வச்சிச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு ஃபீல் ஸ்பெஷல். அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸில், அதாவது உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா, இல்லை மேபி ஒரு டீனேஜர், காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களான்னா, அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பற்றி என்ன பண்ணுறதுங்கிற வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் இருக்கும். அதனால வந்து அவங்க ரொம்ப அந்த டென்ஷனை வந்து உங்கள் மேலே காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களோட லைஃப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் இருக்கும், எப்போ வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, இப்போ அவங்க பெட்டராக இருப்பாங்க, அதை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது ஆர் ஃப்யூச்சரை குறித்து இருக்கிற பயங்கள் வந்து பெர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதுங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்து வரும். அதனால லைஃப்பில் ஒரு ஹோப் வரும், நம்பிக்கை வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. நாம் என்ன நினைப்போம், நம்மளை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அண்ட் அந்த இடத்துல வந்து 2 பேருமே ஒருத்தர் வந்து அடுத்தவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களே வழிய அவங்கள நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வந்து நினைக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே ரொம்ப பாசிட்டிவாக அழகாக கொண்டு போக முடியும். அதாவது வந்து அடுத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். ஓகேயா. நீங்கள் அவங்களோட தப்பாகவே இருக்கலாம், பட் அவங்க பண்ண தப்புக்கும் ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா.
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினால, ஒரு சூழ்நிலையினால, ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினச்சி ரொம்ப ஒரு உரிமையில் நம்ம வந்து சொல்கிற சில வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால கூட வந்து அந்த விரிசல் வந்திருக்கும். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிஸியாக இருப்பேங்கிறத வந்து அவங்கக்கிட்ட தெரியப்படுத்திட்டு போங்க. இல்லை வந்து உங்கள் குழந்தைங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்கக்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்கள வந்து பெட்டராக புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். சரியா? என்ன ஏன் அப்படி பேசலாம், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அந்த எனக்கு அப்படின்னு வரும்போது அந்த ஒரு ஒரு ஈகோ அதெல்லாம் வந்து கிண்டலாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம சொல்கிறது அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி கோபதாபங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, அவங்க இருக்காங்களோ நீங்கள் இருக்கீங்கன்னாலோ ஃபஸ்ட்டு பேசி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேளுங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறத கேளுங்க. இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் டைரெக்ஷனில் கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்குமே இமோஷன்ஸுங்கிறது வந்து காமன், எல்லாருக்கும். இதில் வந்து ஜெண்டர் பயஸ்ட் கிடையாது, ஏஜ் பயஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இமோஷ்னலி லோவாக ஃபீல் ஆகிறாங்கன்னா என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது வந்து சும்மா போய் பக்கத்தில் உட்காருங்க. இல்லை அவங்க வந்து ஏதாவது இமோஷன்ஸில் வந்து கத்தி விட்டுறாங்கன்னா இட்ஸ் ஓகே, லைட்டாக எடுத்துக்கோங்க, அது பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இமோஷ்னல் பர்ஸ்ட் அவுட் இருக்கும்போது ஆர்கியூமெண்ட்குள்ளே போகாதீங்க. பேசுகிறது பேசிட்டு போட்டோம். நமக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்க பேசுகிறது கேட்குறதுல தப்பு இல்லை. அதாவது வந்து அது அப்யூசிவாக போகக்கூடாது. பட் சும்மா கோவத்தில் ஏதாவது வந்து புலம்புறாங்க, இமோஷ்னல் அவுட் பஸ்னால் ஜஸ்ட் காமாக இருந்து கேட்டுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஆர்கியூமெண்டேட்டிவாக கொண்டு போகாமல் காம் அண்ட் குவைட்டாக இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனை நோக்கி போகும். ஓகேயா? செகண்ட் வந்து எவ்ரிபடி இன் லைஃப் வாண்ட்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இல்லையா? ஏதாவது ஒரு குட்டி சக்ஸஸ் ஆகுது வேணுங்கிறது தான் வந்து மனுஷனோட ஒரு ட்ரீம், டிசையர் எல்லாமேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து சின்னதாக அவங்கள வின் பண்ண வைங்க. ஒரு குட்டி குட்டி டாஸ்கில் குழந்தைங்களுக்கு அண்ட் வயசானவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வின் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஒரு அட்ரினலின் ரஷ் வரும் இல்லையா? தட் will ஆக்சுவலி மேக் யூ ஃபீல் ஸோ குட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து துணையாக இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அழகான பாசிட்டிவிட்டியை நோக்கி போகும். நம்ம எல்லாருமே என்ன எங்கிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும் தானே. ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவான டைரெக்ஷனில் போகிறது, பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நெகட்டிவிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி உள்ளே வருதோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் குழஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க, என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுட்டு அது மேலே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்க வந்து ரொம்ப நம்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை உடையும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வருது. ஸோ நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வீடியோ தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.